வெல்கம் டு மை சேனல். புதினா வெங்காயம் வச்சு ஒரு சிம்பிள் பக்கோடா ரெசிபிக்கு புதினா ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 8 பல்லு பூண்டு, இதுவுமே தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 10 to 12 நம்பர்ஸ் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி, இதையுமே தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, ஓமம். வெங்காயத்தை லென்த் வைஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப கனமாக இல்லாமல் ஓரளவுக்கு தின் ஸ்லைசஸாக. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இஞ்சியை வந்து நம்ம துருவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டை வந்து உரலில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். பூண்டை தோலோடு நல்லா அலசிட்டு அதையும் தட்டி போட்டோன்னா அதோட டேஸ்ட்டுமே பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய கையளவுக்கு புதினா லீவ்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து நம்ம சாப் பண்ணியும் சேர்க்கலாம், பட் முழுசாக சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து பக்கோடாவில் அங்கங்கே நல்லா தெரியும். நம்ம ஆயிலில் குக் பண்ணுறப்ப நல்லா வெந்திருக்கும். ஸோ பவுலில் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அகலமான பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ வெங்காயம், புதினா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 8 ஸ்பூன்ஸ் கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். பக்கோடா அளவு பார்த்துட்டு அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரல அப்படின்னா அப்புறமா கூட எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோள மாவு நான் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதே கடையில் வாங்குகிற தூள் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவை மாற்றிக்கணும். பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன். இது ஃப்ளேவருக்காகவும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 1.5 ஸ்பூன் முழு சோம்பு சேர்க்குறது வந்து நம்ம பக்கோடா சாப்பிட்றப்ப அந்த சோம்போட பைட்ஸ் நல்லாயிருக்கும். இது போக 2 ஸ்பூன் சோம்பு பவுடர் நான் தனியாக சேர்க்குறேன். இது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ காரம், பச்சை மிளகாய் காரம் பிடிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 or 2 சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கேஷ்யூ நட்ஸை 1-2 உடச்சிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். முழு கேஷ்யூ நட்ஸை சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கேஷ்யூ நட்ஸோட அளவு வந்து நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம். ஃபஸ்ட் இந்த ட்ரை பவுடர்ஸ், புதினா, வெங்காயம் எல்லாம் உப்போடு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டி பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பக்கோடா மாவுக்கு கொஞ்சம் கனமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன்ஸ் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டாம் அப்படின்னா 8 ஸ்பூன் அளவு மாவே போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த பக்கோடா கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். வெளியே லைட் கிறிஸ்பினஸோட உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுட்டு ஒரு டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இல்லைன்னா லஞ்சுக்கு கூட நம்ம செஞ்சு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். மாவை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மாவு தனியாக பிரிஞ்சு வராத அளவுக்கு பதம் இருக்கணும். மாவு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கும் போது வெளியே ஃபஸ்ட்டு குயிக்காக குக் ஆகிடும் ஹை ஃப்ளேம் இருந்ததுன்னா. ஸோ உள்ளே வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இனிஷியலாக ஹை ஃப்ளேம் இருந்தாலுமே அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம் டு சிம் அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்.
இந்த பக்கோடா நம்ம சூடா சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் லேட்டா ஆறி போய் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதே மாரி வெங்காயம், மாவு 2மே நல்லா வெந்தா தான் ஒரு நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடுற அளவுக்கு கெட்டு போகாம இருக்கும். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கலர் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். Hope you like my video. Thank you and happy food.